Hola chicos, welcome back to channel and this is Rahul. In the video வந்து எதை பத்தி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா SDS category non SDS category விசாவை பத்தி தான். அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சம் திங்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ண போறேன். பிஃபோர் வீடியோவில் கொஞ்சம் நான் சொல்றதை வந்து ரிசர்ச் பண்ணாமல் விட்டதெல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ண போறேன். ஸோ குயிக்காக இன்ட்ரோல் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோ இருக்கிற இடையில வந்து ஏதாவது அணைங்க வந்து உருட்டுற சவுண்டோ இல்லை ஹார்ன் சவுண்டோ கேட்டால் ஐம் ஸோ சாரி. எப்பவுமே வீடியோ வந்து நைட்டு தான் எடுப்பேன். இந்த வீடியோ வந்து மார்னிங் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து SDS பற்றி சொல்லிடுறேன். SDSனா ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்ட் ஸ்ட்ரீம். இதுதான் இதனோட எக்ஸ்பென்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்ட் ஸ்ட்ரீமுக்கு என்னென்ன எலிஜிபிள்னா நீங்கள் வந்து IELTS முடிச்சிருக்கணும். அந்த IELTS முடிச்சுட்டு அந்த IELTSோட ஸ்கோர் வந்து எதுலேயுமே 6 கீழே இருக்க கூடாது. ஐ மீன் லிஸ்னிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் இந்த 4லையுமே 6 எடுத்திருக்கணும். எதுலையுமே 5.5 இருக்கக்கூடாது. தென் ஓவரால் 6 இருக்கணும். என்னோட ஸ்கோர் தான் இது. நான் இது ஆல்ரெடி இந்த ஸ்கோருக்கு வந்து கிடைக்காதுன்னு நிறைய கன்சல்டன்சிலாம் சொல்லுவாங்க. டிமோட்டிவேட்டுக்கு ஆயிக்க வேண்டாம், இதுக்கு வந்து கிடைக்கும். நான் UG கிடையாது, நானும் PG தான் எடுத்திருக்கேன். ஸோ PG டிப்ளமோக்கு இந்த ஸ்கோர் எலிஜிபிள். அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் இந்த ஸ்கோர் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. இதை பற்றி எந்த வீடியோஸும் மேக்ஸிமம் யாரும் போடல. 6.5க்கு மேலே தான் போட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து GIC பே பண்ணியிருக்கோம். GICனா என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக கனடாக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு போய் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் எப்படி வந்து பேர் பண்ணுவீங்க. அப்படி வந்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்பென்சஸ்லாம் லேக் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம காசை ஒரு 10 lakhs 10,000 கெனடியன் டாலர் வந்து நம்ம அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கரன்சியில் பார்த்தீங்கன்னா 6 lakh வந்து நீங்கள் அங்கே இருக்க பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து டெபாசிட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். லைக் வந்து CIBC, ஸ்காஷியா இந்த மாதிரி பேங்க் இருக்குது. இதில் எந்த பேங்க் சூஸ் பண்ணுறீங்களோ அது எந்த பேங்க் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேங்க்கு நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து செக்யூர் பண்ணணும். ஸோ இது இருக்கணும். தென் தேர்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்திருக்க காலேஜுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து 1 year கம்ப்ளீட் ஃபீஸாக பே பண்ணியிருக்கணும். 1 sem இல்லை, 1 year ஃபுல் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். தென் வந்து நீங்கள் வந்து மெடிக்கல்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த 4 எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் SDSக்கு எலிஜிபிள். தென் வந்து ஒன்னொரு திங் ஆட் பண்ண மாட்டேன். உங்கள் காலேஜ் வந்து கன்ஃபார்ம் ஷுவராக DLI லிஸ்ட்டில் இருக்கணும். DLI லிஸ்ட்னா டெஸ்டினேஷன் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன். இது படித்தா தான் PG டிப்ளமோ கிடைக்கும். ஸோ DLI லிஸ்ட்டில் எப்படி காலேஜ் இருக்குதுன்னு பார்க்குறத வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ அந்த கார்டில் தரேன். தென் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இவங்கெல்லாம் வந்து SDSக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ மூவிங் பேக், அடுத்த இது வந்து நான் SDS கேட்டகரினா என்னென்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்ட் ஸ்ட்ரீம். இதில் யாரெல்லாம் எலிஜிபிள்னா IELTS எழுதுறீங்களோ எலிஜிபிள். IELTS எழுதுறீங்களா, IELTS எழுதி 5.5 ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, லிஸ்னிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் அந்த 4 ஏதோ ஒன்றில் 5.5 வந்திருக்கும்ல. ஸோ அவங்களுமே வந்து நான் SDSல வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா TOEFL வைக்கலாம். TOEFLன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை பாஸ் பண்ணுறீங்களும் வைக்கலாம். தென் PETன்னு எனக்கு ஷுவராக தெரியல. அது நான் பார்த்தாலுமே எனக்கு டக்குன்னு மறந்துடுது. அந்த 3 லெட்டர் கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ அவங்களுமே வந்து இதில் வைக்கலாம். தென் வந்து TOEFL ஹோம் இவங்களுமே வைக்கலாம். இது வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் TOEFL ஹோம்க்கு ரிஜெக்ஷன் ரேட் வந்து அதிகம். அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பட் வந்து அது வைக்கவே முடியாதுன்னுலாம் கிடையாது. அதுலேயும் வந்து நான் SDSல ஃபீஸாக ஃபைல் பண்ணலாம். தென் வந்து 1 year ஃபீஸ், 1 year காலேஜ் எடுத்திருப்பீங்களா, அந்த காலேஜுக்கு வந்து 1 year ஃபீஸ் கட்ட முடியல, 1 sem தான் கட்ட முடியுதுங்கிறீங்களோ நான் SDSல வைக்கலாம். அண்ட் வந்து GIC வந்து பே பண்ண அவசியம் இல்லை. GIC வேணாலும் கிடையாது, நீங்கள் வைக்கிறதுனால வைக்கலாம், அது தப்பும் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் SDSல எலிஜிபிள். பட் இதில் நான் ஒரு விஷயம் நான் ஷுவராக சொல்கிறேன். நீங்கள் வந்து PG டிப்ளமோக்கு IELTS வந்து 5.5 ஒரு இதில் வச்சு நீங்கள் தயவு செஞ்சு வீசா லான்ச் பண்ணாதீங்க. ஏதாவது கன்சல்டன்சி வந்து சான்சஸ் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா
கேட்டால் வேணான்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த டைம் ட்ரை பண்ணி மறுபடியும் 8-6 எடுத்து நீங்கள் ஐஎல்ஸில் வீசா லான்ச் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு வந்து 5.5ல வந்து வச்சு ட்ரை பண்ணாதீங்க. ரிஜெக்ஷன் ரேட்டுங்கிறதோட ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிரும். ரிஜெக்ஷன் ரேட் அதிகம். நான் டிமோட்டிவேட் பண்ணுறேன்னு யாரையும் நினைக்க வேணாம், சப்போஸ் இது யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. பட் இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன்ஸ். ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி வச்சு நிறைய ரெண்டு டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. 5.5லேயே 2 டைம் வச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கிளாரிஃபை ஆயிக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கரண்ட் சுச்சுவேஷன் 2020ல் நான் வீசா எப்படி ஃபைல் பண்ணேன் நான் எஸ்டிஎஸ்ங்கிறதுல இதில் ஒரு கிளாரிஃபைடான ஒரு வியூ கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து போன வீடியோவில் நான் தெரிலின்னு சொல்லியிருந்தேன். அதனோட டிஸ்கார்டும் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். நான் வந்து நான் எஸ்டிஎஸ் கேட்டகரியில் தான் வச்சேன். அது எப்படி வச்சேங்கிறதுக்கான இது வந்து நான் எப்படி என்னோட வீசா வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடச்சதுங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டும் கூட இந்த வீடியோ கன்டினியூஷனுக்கு வாங்க. ஓகே, நான் எப்படி நான் எஸ்டிஎஸில் ஐஎல்ஸ் E6 தென் ஜிஐசி பெய்ட் பண்ணி அண்ட் வந்து 1 year காலேஜ் ஃபீஸ் பே பண்ணி மெடிக்கல்ஸ் முடிச்சு நான் எப்படி நான் எஸ்டிஎஸில் வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் வீசா லான்ச் போர்ட்டலுக்குள்ளே போனீங்கனாலே நீங்கள் வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வீசா ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக எஸ்டிஎஸ் கேட்டகரியில் ஃபாலோ ஆயிரும். ஸோ வந்து எஸ்டிஎஸ் கேட்டகரியில் ஃபாலோ ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபைல் வந்து எஸ்டிஎஸில் மூவ் பண்ணிடும். பட் உங்களுக்கு வந்து இப்போ நான் எஸ்டிஎஸ் தான் வேணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இட்ஸ் ஆன் யோர் ஓன் ரிஸ்க். நான் சஜஷன்லாம் கிடையாது, இப்படி ஒரு வழி இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், இந்த டைமில் இப்போ பண்ணுறாங்கக்காக சொல்கிறேன். ஸோ ஓகே, நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஐசிக்கு வந்து அன்டிக் கொடுத்து பட் ஜிஐசியோட பிடிஎஃப் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். லைன் பை லைனாக ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து நான் எஸ்டிஎஸில் வைக்கலாம். இப்படி வச்சு நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து எந்த இல்லீகலும் கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், இப்போ எஸ்டிஎஸ்சிக்குமே வந்து விசா டாக்குமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஸோ இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். இதுலேயும் வந்து டாக்குமெண்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வைக்கிறமே தவிர எந்த டாக்குமெண்ட்ஸும் பொய்யாவோ எந்த இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் வைக்க கிடையாது. ஸோ இந்த மாதிரி லான்ச் பண்ணி தான் எனக்கு வந்து 9 daysல கிடச்சிது. பட் இதில் வந்து நான் கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லிடுறேன். அதாவது இந்த மந்த் வந்து நான் என்ன போயிட்டு இருக்குங்கிறத மாதிரி நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டேலேருந்து. நான் வீசா ஃபைல் நான் எஸ்டிஎஸில் வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 days, மேக்ஸிமம் 15 days, மினிமம் 10 daysல இருந்தது. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஏன் எதுக்கு இப்படி அதிகமாக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட குட்டி ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக்லாக்ஸ் ஃபைல் எல்லாமே நான் எஸ்டிஎஸில் லாக் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம இந்த டைமில் வைக்கிறவங்களுக்கு எல்லாமே டிலே ஆகுது. ஸோ இதுலேயுமே வந்து எப்படி சொல்கிறது, 100ல் 2%, 3%, 5% தான் வந்து 9 daysலோ 8 daysலையோ வருது. மித்த எல்லாருக்குமே வந்து எபோவ் 15 days 20 days போயிடுது. சப்போஸ் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி இருந்தால், சாரி இதை நான் சொல்லக்கூடாது, ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீசா ஸ்டேட்டஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வருது நான் எஸ்டிஎஸில். ஸோ நான் இங்கே நான் எஸ்டிஎஸ் போகிறனாலுமே 1க்கு 2 டைம் யோசிச்சுக்கோங்க. நான் அதில் சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கணும். இப்போ வந்து எஸ்டிஎஸ் கரண்ட் சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 80 to 100 days எடுத்துக்குது. ஸோ 100 daysலாம் என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க யூ கேன் கோ ஃபார் நான் எஸ்டிஎஸ். பட் 3 months எடுக்கிறதுக்கு இங்கே 1 month எடுத்துக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இந்த மந்த் வந்து எஸ்டிஎஸ் கேட்டகரியில் மே மந்த் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் யாராவது வீசா லான்ச் பண்ணீங்க ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்போ லான்ச் பண்ணீங்கிறது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நான் எஸ்டிஎஸில் யாராவது லான்ச் பண்ணி வீசா கிடச்சிருச்சுன்னா எப்போ லான்ச் பண்ணி எப்போ சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி இந்த டிஸ்காலில் நான் வந்து வீடியோ அது செப்பரேட்டாக மேக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டிஸ்காலில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. தென் ஓகே, கம்மிங் பேக் டு த வீடியோ. இப்போது சொல்கிற கண்டென்ட் வந்து எஜுகேஷன் லோனோட கண்டென்ட். ஆல்ரெடி வந்து இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுனால இதை பற்றி பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பேங்க்கோட இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டாக ப்ராப்பரான நாலேஜ் கெயின் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே இப்போ கிளாரிஃபை கிடச்சிருக்கு. ஐசிஐசி நான் கொலாட்ரல். ஐசிஐசி பேங்க்கோட நான் கொலாட்ரல் எப்படின்னா, உங்களுக்கு வந்து அசெட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கொலாட்ரல் ஆக்சுவலாக அசெட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ வந்து 5 வருஷமா 3 வருஷமா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பே ஸ்லிப் வச்சு அவங்க வந்து எஜுகேஷன் லோன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இங்கேருந்து போகும்போது இங்கே எஜுகேஷன் லோன் எடுக்கும்போது ஒரு 8 lakhs வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணி ஆகணும்.
ஸோ உங்களுக்கு வந்து கொலாட்ரல் வாங்குறது இல்லை. ஸோ வந்து அவங்க வந்து இப்படி ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் லோன் கட்டி முடிச்சுனே அந்த அமௌண்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் லோன் ரீபே பண்ணுறனாலும் ஐ மீன் 3 years கழிச்சு நீங்கள் அதை பண்ண முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஐசிஐசி பேங்கோட ப்ராசஸ். இதை வீடியோவோட ஃபுல்லும் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் நான் எஸ்டிஎஸில் போகிறீங்களா எஸ்டிஎஸில் போகிறீங்களான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான ஐடியா இருந்ததுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இஃப் யூ லைக் திஸ் சேனல், do like, share and comment and subscribe பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். தென் click the bell icon to get instant notification. சொதப்பிட்டேன் வழக்கம் போல். ஓகே கைஸ், let's meet you in the next video.